தி ஹாக், fearless defender, one of my favorite kabaddi player, ரவீந்தர் பெஹல். என்னடா இவர் இந்தியாக்காகலாம் விளையாடி இருக்காரா, நிறைய ரெக்கார்ட்ஸ்லாம் பண்ணியிருக்காரா, நிறைய அவார்ட்ஸ்லாம் வாங்கியிருக்காரான்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை தான். ஆனாலும் தலைவன் வேற லெவல். 1990 ஹரியானால கபடிக்கே பேர் போன ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்த ரவீந்தர் பெஹலுக்கு சின்ன வயசுல கபடி மேல சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனா இவரோட அப்பாவும் அண்ணனும் சேர்ந்து இவரை பெரிய கபடி பிளேயர் ஆக்கணும்னு ஆசைப்பட்டு நிறைய சப்போர்ட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் அவரோட கிராமத்திலேயே கபடி விளையாட ஆரம்பிச்ச ரவீந்தர் பெஹல் ஸ்கூலு, காலேஜ், ஸ்டேட் லெவல், நேஷனல் லெவல்னு எல்லாத்துலயுமே விளையாடி ஒரு கொடூரமான கபடி பிளேயரா மாறுறாரு. சரியா அந்த நேரத்துல ப்ரோ கபடி லீக்னு ஒன்று ஸ்டார்ட் பண்றாங்க. இவரோட பயங்கரமான ஆட்டத்தை பார்த்து தமாங் தில்லி கேசி இவரை எடுக்கிறாங்க. ஸ்டார்டிங் 7ல விளையாட வாய்ப்பும் கொடுக்குறாங்க. PKL சீசன் 1லயே டிஃபென்ஸ்னா என்னன்னு காமிச்ச ரவீந்தர் பெஹல் சீசன் 2ல 14 மேட்ச்ல 60 பாயிண்ட் எடுத்து பெஸ்ட் டிஃபெண்டருக்கான அவார்டையும் வாங்கினாரு. செகண்ட் பிளேயரா 300 டேக்கிள் பாயிண்ட்ஸ் கிராஸ் பண்ண பிளேயராவும் ஆனாரு. அது மட்டும் இல்லாம இதுவரையும் PKL வரலாற்றிலேயே ரெட் கார்டு வாங்கின ஒரே பிளேயராவும் இருக்காரு. அதுல பெரும் பருத்துக்கு ஒண்ணு இல்லைனா, ஒரு பருந்து எப்படி துல்லியமா கவனிச்சு டைம் பார்த்து இறைய தூக்குமோ அதே மாதிரி தலைவனும் டைம் பார்த்து ரைடர்ஸ் தூக்குவாரு. பருந்து கிட்ட மாட்டின இறையாலையும் தப்பிக்க முடியாது, இவர்கிட்ட மாட்டின ரைடர்ஸாலையும் தப்பிக்க முடியாது. இதனாலேயே இவரை எல்லாரும் தி ஹாக்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. பர்தீப் நர்வால், அஜய் தாக்கூர், ராகுல் சௌத்ரி, மணிந்தர் சிங்னு பெரிய பெரிய ஜாம்பவான் ரைடர்ஸ் எல்லாரையும் அசால்ட்டா ஆங்கிள் ஹோல்டு, தை ஹோல்டு போட்டு வெளியே உட்கார வச்சவர் தலைவர் ரவீந்தர் பெஹல். இப்படி கொடூரமாவும் பயங்கரமாவும் இருந்த ரவீந்தர் பெஹலோட PKL கரியர் சீசன் 9ல முடிவுக்கு வந்தது. இன்னைக்கு அவர் சொந்தமா ஒரு கபடி அகாடமியை ஸ்டார்ட் பண்ணி அவரை மாதிரியே ஷார்ப்பான பிள்ளைங்களை உருவாக்கிட்டு வராருன்னா தலைவன் வேற லெவல் இல்ல.